இந்த நடிகைகளுக்கும் கார் ஓட்டுறதுக்கும் அல்லது காரை எடுத்து போய் இடிக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி நிறைய தகவல்கள்லாம் சொல்கிறான். குறிப்பாக லண்டனில் ஒரு நடிகைக்கு ஒரு கார் ஓட்டுனது சம்பந்தமாக ஒரு பெரிய தண்டனை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தாண்டி நம்மூர் நடிகைகள்லாம் கூட உண்டு. அனுஷ்கா ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அப்புறமா யாஷிகா ஆனந்த் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. யாஷிகா ஆனந்த்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படி நிறைய அடிக்கிட்டே போகலாம். இந்திய நடிகைகள், அதுவும் குறிப்பாக தென்னிந்திய நடிகைகள் இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் லண்டனில் நடிந்த அந்த நடிகைக்கு என்ன விஷயம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு. இதை பேசிட்டு நான் அனுஷ்கா யாஷிகா ஆனந்துக்கெலாம் வரேன். நான் எம்மா அந்த நடிகை பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹாரி பாட்டருடைய தொடர்ச்சியான படங்களில் நடித்தவங்க தான் எம்மா. கிட்டத்தட்ட 10 வயசுலேருந்து அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ஹாரி பாட்டரில் ஹெர்மாயினி அப்படின்ற அந்த கேரக்டர் எம்மா பெரும் புகழ் இப்படி எங்க போனாலும் உலக புகழ் பெற்ற ஒரு நடிகையாக மாறினதுக்கு இன்னொரு பெரும் காரணம் ஹாரி பாட்டர் தான். இதெல்லாம் மீறி ரொம்ப சைல்டு ஆர்டிஸ்ட், சின்ன வயசுல இருந்து நடிச்சு நடிப்புனா என்னன்னு அவங்களுக்கு அத்துப்படி. அதுவும் ஹாரி பாட்டர் வந்த பிறகு பாத்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எந்த நாட்டுக்கும் எம்மா போனா எம்மா அப்படின்ற அளவுக்கு வரவேற்பு. இதை என்ன நினைக்கிறாங்க, இந்த புகழையும் இந்த பணத்தையும் எம்மா என்ன பண்றாங்க, இந்த சின்ன வயசுலயே பெண்கள் கல்விக்காக பெண்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக ஒரு பயணத்தை தொடங்குறாங்க. எங்கெங்கெல்லாம் பெண்கள் கல்வி மறுக்கப்படுகிறதோ, எங்கெங்கெல்லாம் பெண்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலையோ, எங்கெங்கெல்லாம் பெண்களுக்கு அடக்குமுறை நடக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. குறிப்பா அங்க போய் அந்த பெண்களுக்கு ஆதரவாக சில ஃபண்டெல்லாம் கொடுத்துட்டு வராங்க. சில ஃபண்டெல்லாம் ரைஸ் பண்றாங்க. எம்மா எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க, ஆப்பிரிக்காவினுடைய பெரும்பான்மையான நாடுகள்ல, குறிப்பா ஜாம்பியாவில் அதிகப்படியாக அவங்க தங்கியிருந்து அந்த பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு, பெண்களுக்கான கல்வி இதெல்லாம் பண்றாங்க. அவங்க தெற்காசியாவில் மிக முக்கியமான நாடாக அவங்க பார்த்து எந்த நாடு அப்படின்னா பங்களாதேஷ். அவங்க என்ன சொல்றாங்க, எம்மா நான் ஆப்பிரிக்கா மற்ற நாடுகள்லாம் போயிருக்கேன், பங்களாதேஷ்ல மிக மோசமாக பெண்களை நடத்துறாங்க. குறிப்பா பெண்களை கல்வி கற்கவே விட மாட்டேன்றாங்க. அவங்க பொருளாதாரம் ஒரு பக்கம் இருந்தா கூட ரொம்ப இதுவா நீ போய் வீட்டு வேலை செய்யி, நீ அங்க போய் கடையில வேலை செய்யி அப்படின்னு விட்டுறாங்க. ரெண்டாவது, பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் ரொம்ப நல்லா மனசு காயப்படுத்துச்சு. உள்ள போய் நான் ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிச்ச போது முதல்ல பேச மறுத்தாங்க. அதன் பிறகு பேச 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 எனக்கு ரொம்ப மனசு வலிக்க ஆரம்பிச்சது. இதை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் பெண்களுக்கு எதிரான விஷயங்களுக்கோ எம்மாவுடைய புகழ் அங்கெல்லாம் உண்டு. குறிப்பா 3ஆம் தர நாடுகள்லாம் கூட, தென் அமெரிக்க நாடுகள்லாம் கூட அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்துருக்காங்க. இதை ஐநா உன்னிப்பாக கவனிச்சிருந்து ஐநா என்ன பண்ணுறாங்க, நாங்கள் உங்களுக்கு ஃபண்டு ரைஸ் பண்ணுறோம், நீங்கள் செலவு பண்ணுங்க, நீங்கள் நடித்து உங்கள் காசில் பண்ணுறது நாங்களும் உங்களுக்கு ஃபண்டு ரைஸ் பண்ணுறோம், கொடுக்குறோம் நாங்கள், நீ செய்யுங்க அப்படின்றாங்க. அப்புறம் எம்மாவுக்கு கூப்பிட்டு ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்துகிறாங்க. பாராட்டு விழா நடத்தி சிறந்த ஒரு பெண்மணி அப்படின்னு ஒரு பட்டமும் கொடுக்குறாங்க. அது ஹாலிவுட்டில் சொல்லவே தேவையில்லை. இப்போ ஒரு பிரபலமான நடிகை ஒரு கட்டத்துக்கு என்ன ஆயிடுது, கடந்த ஒரு 2 வருடங்களாக நடிப்புக்கு ஸ்டாப் வச்சுறாங்க இந்த அம்மா. என்ன காரணம்னா, லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெறுவதற்காக நடிப்பை நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன்ல அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே சின்ன சின்ன வீதி நாடகங்கள், குறும்படங்கள் இதெல்லாம் நடிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா இந்த பெண்களுக்கான விழிப்புணர்வுக்காக. அங்க லண்டன்ல இங்கிலாந்துல என்ன பண்றாங்க, சில தன்னார்வல் தொண்டு நிறுவனங்களுக்கு போயிட்டு ஃபண்டு கேட்கறாங்க. அவங்க மூலியமா அதை அமுச்சு வைக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் அந்த நாடுகள்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் அமுச்சு வைக்கிறாங்க. அங்கேயும் மீடியாக்கள் இம்மா பெருமளவுல பாராட்டுறாங்க. ஒரு கட்டத்துல எங்க போனாலும் கேமரா வருதுன்றதுக்காக கொஞ்சம் அந்த இதெல்லாம் மாத்திக்கிட்டு துணியை சுத்திக்கிட்டு ஏறக்குறைய ஒரு மார்வேஷம் மாதிரி அவங்க நடமாடுறாங்க. பிரபலமான நடிகை இல்ல. இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின் பொழுது, எம்மா இந்த நடிகை கார் எடுத்துக்கிட்டு லண்டன்ல ஒரு முக்கிய வீதியில ஒரு அவசர வேலைக்காக தன்னுடைய தோழியை பார்ப்பதற்காக ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றதுக்காக வேகமா போறாங்க. என்னன்னா, அந்த சாலையில் நீங்க 40 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணும். இப்ப என்ன பண்றாங்க, இவங்க 60 கிலோமீட்டர் வேகத்துல போறாங்க. அது அங்குள்ள கேமராவில் பதிவாகிறது, மீட்டர்ல பதிவாகிறது. வழக்கு தொடுக்கப்படுகிறது. வழக்கு கோர்ட்டுக்கு வருகிறது. வந்தபோது போக்குவரத்து காவலர்கள் ஒப்படைச்சிடுறாங்க. இந்த சாலையில் 40 கிலோமீட்டர் தான் போகணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும். ஏன் இவ்வளோ 60 கிலோமீட்டர் வேகத்தில் போனீங்க அப்படின்போது, என் தோழிக்கு ஆபத்து, அதனால் காப்பாற்று. ஏன் நீங்கள் காவல்துறைக்கு சொல்லியிருக்கலாமே, அங்கே அக்கம் பக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம், நீங்கள் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம், அவங்க பார்த்துருப்பாங்க.
20 கிலோமீட்டர் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போயிருக்கிறீங்க, வழக்கத்தை மாறா ஏதாவது அசம்பாவிதம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலோ அல்லது மற்றவர்களுக்கு ஏற்பட்டிருந்தாலோ என்ன ஆகும், நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின் பொழுது எந்தவித மறுப்பும் சொல்லாமல், அறியாமை பெருங்குற்றம் அப்படின்ற மாதிரி, நான் தெரியாமல் தான் போயிட்டேன், அது சொல்ல முடியாது, ரைட் ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிறாங்க. அதை ஒத்துக்கணுன்னே அங்கே அந்த கோர்ட்டில் விதிக்கிற இது என்னன்னா, எம்மாவுக்கு 6 மாதம் இவங்க எந்த வாகனத்தையும் ஓட்டக்கூடாது, 6 மாதத்திற்கு இவங்களோட லைசன்ஸை தற்காலிகமாக நிறுத்தி வைங்க, அது தவிர பாருங்க நம்மூர் காசுக்கு 1 லட்சம் ரூபா ஃபைன் போடுங்கன்றாங்க. இதை சில பேர்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த 6 மாதத்துக்கு வந்து ரொம்ப ஏன்னா அங்கே வந்து நீங்கள் வாகனம் இல்லாமல் இருக்க முடியாது, ஓன் டிரைவிங் இருந்தால் மட்டும்தான் வந்து, டாக்ஸிலாம் கூட அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல வந்து. அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து குரல் கொடுக்குறாங்க. என்னன்னா வந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகை, அதுவும் வந்து ஒரு தன்னார்வ தொண்டாற்றக்கூடிய ஒருத்தர், இங்கே வந்து இப்படி ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கு குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. முடியவே முடியாது, என்ன சட்டத்தில் உள்ளதோ அதுதான் அப்படின்போது இவங்க மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன், அந்த 6 மாத தண்டனை ஏற்றுக்கிறேன், அதுக்கான தொகையை நான் கட்டிடுறேன் அப்படின்றாங்க. இதுவும் செய்தியில் ஒரு பெரிய விஷயம் ஆகிறது. அது என்னென்னு எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு விஷயம் இருக்குது பாருங்க, அது சாமானியமானவர்களுக்கும் ஒன்று தான். நீங்கள் வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற வெளிநாட்டு பெண்ணாக இருந்தாலும் அல்லது நீங்கள் பங்களாதேஷ்லேருந்து ஜாம்பியா வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குரல் கொடுத்தவராக இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதனால தான் அங்கே அந்த போக்குவரத்து விதி மீறல்கள், விபத்துக்கள் இதெல்லாம் தடுக்கப்படுகிறது. சரி ஓகே, இங்கே சொல்ல வந்தது அனுஷ்கா, யாஷிகா ஆனந்த் இதெல்லாம் அப்படின்னு. ஹைதராபாத்தில் பஞ்சகுட்டா அப்படின்ற ஒரு பகுதியில் அடிக்கடி கார் ஆக்சிடென்ட் ஆகுது, மோட்டார் பைக் ஆக்சிடென்ட், பெரும்பாலும் கார் ஆக்சிடென்ட் ஆகுது இந்த பஞ்சகுண்டா அப்படின்ற இடத்துல. என்னடா இது அப்படின்ட்டு அங்கே போக்குவரத்து சீர் பண்ணுங்க. இதுக்கு பெரிய ரோடு வந்து, அந்த ரோடு சீர் பண்ணுறாங்க, சரி பார்க்குறாங்க, அந்த கேமரா இது பண்ணுறாங்க. ஆனாலும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 43 விபத்துக்கள் ஒருத்தர் மோதிக்கிறது, இந்த மாதிரி மோதிக்கிறது நடக்குது. போலீஸுக்கு பெரிய சவாலாகுது. குறிப்பாக அந்த பஞ்சகுட்டா அப்படின்ற இடத்தில், அந்த இடத்துல வந்து ஆய்வு பண்ணுறாங்க, கேமரா வச்சு ஆய்வு பண்ணும்போது இந்த வாகனத்தில் இருக்கிற டிரைவருங்க இருக்காங்களே, அவங்களுடைய ரியாக்ஷனை பார்க்கும்போது சொல்லி வச்ச மாதிரி அந்த விபத்து நடத்தின அந்த டிரைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே நிமிந்து பார்க்குற ஒரு விஷயம் வருது. அப்புறமா தான் அந்த போக்குவரத்து காவலர்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னையா அது மேலே நிமிந்து பார்க்குறாங்களே அப்படின் பொழுது ஒரு பெரிய விளம்பர பலகை, வினைல் போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. அது யாருதுன்னா நடிகை அனுஷ்காவுது. என்ன படம்னா, அங்கே வந்து தெலுங்கில் வந்த வேதம் கிறிஷ் இயக்கத்தில் வந்து, இங்கே வந்து வானம்னு சிம்புவும் அனுஷ்காவும் நடிச்சிருப்பாங்க, ரீமேக் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் அனுஷ்கா வந்து ஒரு கில்மாவா நடிக்கிற ஒரு கேரக்டராக இருப்பான். அப்படி ஒரு போஸ்டர் இதுவாக இருக்கிற மாதிரி ஒரு கவர்ச்சியான போஸ்டரை அந்த இடத்துல விளம்பரமாக வச்சதுனால தான் இந்த விபத்திற்கான, அதுவும் 42-43 வாகனங்கள் ஒன்னோட ஒன்று மோதிக்கிறதுக்கு இதான் காரணம்னு கடைசியாக கண்டுபிடிக்கிறாங்க. அந்த படக்குழு மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. வழக்கு பதிவு பண்ணோன்னே எங்களுக்கு இப்படிலாம் நடக்குன்னு தெரியாதுங்க, நாங்கள் அந்த இடத்துல விளம்பரம் வைக்கிறதுக்கான அனுமதி இருக்குது, நாங்கள் வச்சோம், அதுக்காக மோதிக்கிட்ட நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தயவுசெய்து அதை எடுத்துடுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது சில ஆர்வலர்கள், சில வம்பான ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை அந்த படக்குழு மேலே மட்டும் நீங்கள் வந்து வழக்கு பதிவு கூடாது, அனுஷ்கா மேலே நீங்கள் வந்து வழக்கு ஏன் இப்படியாப்பட்ட ஒரு போஸ்டரில் அவங்க நடித்தாங்க, ஏன் அப்படியே ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்ற அளவுக்கு அதை கொண்டு போனாங்க. என்னங்க இதுக்கு போய் அனுஷ்கா என்ன பண்ணுவாங்க? அனுஷ்கா ரோட்டில் நின்று வண்டியை ரோட்டில் நின்று அவங்கள வந்து அப்படியே கவர்ச்சியாக நின்று வண்டியை இடிச்சுக்குன்னு சொன்னது வந்து அப்புறம் ஒரு வழியாக அதை எடுத்துட்டாங்க. அது பாருங்க வந்து பிரச்சனை எப்படின்னா அந்த நடிகை மேலேயே போச்சு. சரி, 2021 நினைக்கிறேன், பெரிய ஒரு சம்பவமா, ஒரு நள்ளிரவு மகாபலிபுரம் சாலையில் ஒரு கார் படு வேகமாக வருது, ஒரே பாட்டு சத்தம், எதுவுமா ஸ்பீக்கர் அலறுது. அந்த ஈசிஆர் ரோடை நெருங்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் தடால்னு ஒரு தலைக்குப்புற விழுந்து பெரும் சத்தம் ஒன்று கேட்குது. வந்து காப்பாத்துங்க. ஒரு நள்ளிரவு 1 மணி நேரத்தில் அந்த பக்கம் இருக்கிற, அந்த கடற்கரை ஓரம் இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் ஓடி வராங்க. ஓடி வந்து அந்த காரில் இருக்கிற ஆணும் பெண்ணும் எல்லாரையும் அப்படியே தூக்குறாங்க. தூக்கி பார்த்தா வந்து அதில் நடிகை யாஷிகா ஆனந்த் இருக்காங்க. இந்த ஹைதராபாத்னு சொன்ன உடனே அதுதான் ஞாபகம் வந்தது. ஹைதராபாத்தில் இருந்து வந்த தன்னுடைய நண்பர்களுடன் எங்கேயோ போயிருக்காங்க, பார்ட்டிக்கு போயிருக்காங்க, கொண்டாடி இருக்காங்க. திரும்பி வரும்போது ஹை ஸ்பீடு, கட்டுக்கடங்காத ஸ்பீடு அப்படின்போது அதில் 2 பேரும் இறந்துட்டாங்க. ஒரு பெரும் விபத்தாகி இவங்களே வந்து ரொம்ப அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு என்ன ஆகுன்ற மாதிரி மீடியாக்கள்லாம் பெருமளவில் பேசப்பட்டு ஒரு வழியாக புழைச்சி வந்தாங்க. வந்த பொழுது பெரும் கண்டன குரல்லாம் வந்தது, வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டது அவங்க மேலே வந்து. ஆனால் அதே சமயத்தில்
இந்த சாலையில் ஒரு பகல் வேலையிலோ ஒரு வெடிகால வேலையிலோ இந்த மாதிரியான இவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டின்னு வந்திருந்தா எந்த மாதிரியான நிலைமை ஆயிருக்கும்? எங்க ஒரு லண்டன்ல ஒரு நடிகை 40 கிலோமீட்டர் வேகத்தில் போக வேண்டிய ஒரு ரோட்ல 60 கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னு சொல்லி 6 மாசம் காலம் அவங்க வண்டி ஓட்டுறதுக்கு தடை பண்றாங்க, 1 லட்சம் ரூபாய் அபராதம் போடுறாங்க. அப்படின் பொழுது இங்க ஹை ஸ்பீட்ல நம்ம வழக்கு பதிவு இது பண்ணியிருக்காங்க. அவன் வைக்கிற பொதுவான கேள்வி என்னன்னா, கடுமையான சட்டங்கள் வரணும், நீங்க விடக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் பல சர்ச்சைகள்லாம் உருவாச்சு. அப்புறமா அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டினாங்களா இல்லைன்னாங்க, அதெல்லாம் முடிவுக்கு வந்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு பஞ்சாபி பொண்ணு. அவங்க சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம ஊர்ல ஒரு சட்டம், அவங்க ஊர்ல ஒரு சட்டம். நம்ம ஊர்ல நடிகைகளுக்கு ஒரு பேனர் வச்சதுக்கு அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணுறாங்க. ஒரு நடிகை கார் ஓட்டினதுக்காக இவங்களை சும்மா விடக்கூடாது உண்மையிலே அப்படின்றாங்க. ஆனால் லண்டனில், வெளிநாடுகளில் இந்த போக்குவரத்து சட்டம் என்பது யாருக்கும் ஒன்றுதான் என்பது இந்த வீடியோவில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.